தான் நட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. இவ்வளோ நாள் மெலடி தான் நட்டுக்கிட்டு இருந்தேங்க. நல்லா தான் டன்னேஜ் ஈல்டு வந்துக்கிட்டு இருந்ததுங்க. இடையில வந்து 2, 3 பேர் சொன்னாங்க, இது நான் வேறு கம்பெனி நல்லா வருதுன்னு சொன்னாங்கன்ட்டு வச்சு பார்த்தேங்க. அது வந்து அவ்வளோ ஒன்றும் சரியில்லைங்க. 2 பேட்சா எடுத்தேன், ஒன்றும் ஈல்டு வரலைங்க. காய் சைஸ் வருது, ஆனால் ஈல்டு வரல. ஆனால் மெலடி தான் நல்லா டன்னேஜ் வருதுங்க. அதனால் இப்போ மறுபடியும் மாற்றி மெலடி தான் இப்போ நட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ ஒரு ஏக்கர் ரெடியாக பார் போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க மெலடி நடுறதுக்கு. அதனால் மெலடி தான் பரவாயில்லைங்க. நான் சொல்லி ஒரு 4, 5 பேர் போட்டேன். எல்லாருமே மெலடி தான் போட்டு நல்லா டன்னேஜ் எடுத்து. வணக்கம், என் பேர் தங்கவேல். மாமரத்துப்பட்டி, குமரிபாளையம் கிராமம், மூவனூர் வட்டம், நாமக்கல் மாவட்டம். நான் இப்போ குறைஞ்ச வருஷமாக ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ தர்பூசணி வந்து இப்போ 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அதில் வந்து இவ்வளோ நாளாக மெலடியாக தான் போட்டுக்கிட்டு இருந்தேங்க. இப்போ புதுசாக ஒரு ரகம் சொன்னாங்கன்னு சொல்லி போட்டேங்க. அது ஆனால் இது மெலடி அளவுக்கு ஈல்டு கம்மியாக தான் வருதுங்க. இதனோட ஈல்டு வர கிடையாது. மெலடி வந்து ஈல்டோ எல்லா வகையும் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் அப்பப்போ மருந்துங்கிறது வந்து அந்த 20 நாள் 35 நாள் அந்த டைமுக்கு மருந்து கணக்காக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இருக்கிறதே மெலடி தான் பெஸ்ட்டாக வருதுங்க. நான் ஈல்டு வந்து எல்லாத்தோட மெலடி வந்து பெஸ்ட்டாக நல்லா வருதுங்க. மெலடி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. ஆனால் புதுசாக ஒரு ரகம் சொன்னாங்க, அதை போட்டேங்க. ஆனால் ஈல்டு வந்து மெலடி அளவுக்கு அது வரலைங்க. ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து 6 டன் கம்மியாக தான் வருதுங்க. ஆனால் மெலடி வந்து ஏக்கராவுக்கு 20 டன் 25 டன் வரைக்கும் சர்வசாதாரணமாக வருதுங்க. மெலோடி இப்போ 6 வருஷமாக இப்போ மெலோடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். செடி வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈல்டு நல்லா வருது. இது இதனுடைய நன்மை என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு காய் நல்லா பிடிக்குது. அதனுடைய ஈல்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இடையில வேறு பயிர் பண்ணியிருந்தேன், ஆனால் அது அவ்வளோவா திருப்தி இல்லை. இப்போ மறுபடியும் மெலடி தான் செஞ்சுருக்கேன். அது நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குது. அதனுடைய ஒரு செடிக்கு 3 காய் கிடைக்குது. மற்றதை விட இது அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, செடி 2, 3 காய் கிடைக்குது. நோய் தாங்கி வருது. அதனால் கிட்டத்தட்ட இது பரவாயில்லைன்னு எனக்கு தோணுது. அதனால் இதே வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.